காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய், செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கண்ணபுரத்து என் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. இப்படி பாடியிருப்பார் குலசேகர ஆழ்வார். கண்ணபிரானுடைய பிறப்பின் வருகை, அவருடைய வருகையினால் தசரதன் எவ்வளவு ஆனந்தம் அடைந்தான் என்று இந்த பாடலிலே அவர் பதிவு செய்திருப்பார். அது என்ன என்னுடைய இன்னமுதே என்று பாடியிருக்கின்றார். பக்தர்களுக்கும் அவன் அமிர்தம் போன்றவன் தானா? இந்த சந்தேகம் நமக்குள் எழும்புகின்றது. ஆனால் உண்மையான கிருஷ்ண பக்தர்களுடைய உள்ளம் கிருஷ்ணனை அமிர்தமாகத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றது. அமிர்தம் என்றால் சாகாவரம் மட்டும் தருபவராவா? மற்றும் ஒரு விஷயமும் உண்டு அல்லவா? கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அமிர்தம் போல என்னை காப்பாற்றினான் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி ஒரு கிருஷ்ண பக்தரை எப்படி காப்பாற்றினார் கிருஷ்ணர் என்பதை பற்றி நாம இன்று காணலாம். அக்பர் பாதுஷா அவர் டெல்லியில் அரசாண்டு கொண்டிருந்த காலம். அவருடைய அரசவையிலே நவரத்னங்கள் என்று சொல்லக்கூடிய 9 அமைச்சர்கள் பதவி வகித்தார்கள். பல துறைகள் அவர்களுக்கு. நாட்டை நிர்வகிப்பதில் அவர்கள் பெரும் பங்கு வகித்தார்கள். அதிலே ஒரு முக்கியமான கிருஷ்ண பக்தர் இருந்தார். அவருடைய பெயர் மனமோகன சுரதாசர். அவர் கல்வி கேள்விகளில் மட்டும் கிடையாது, பக்தியிலும் பொறுமையிலும் அவரை விஞ்ச ஆள் கிடையாது. அவர் அந்த அரசவையில் அதிகாரியாக இருப்பது அக்பர் பாதுஷாவிற்கு மிகுந்த மன திருப்தியையும் கௌரவத்தையும் அளித்தது. என்ன இருந்தாலும் இப்படிப்பட்ட அருமையான ஒரு கிருஷ்ண பக்தர், அதிலும் நல்ல அறிவாளி, இப்படிப்பட்ட ஒரு வேதாந்த அறிவு உடைய ஒருவர் நம்முடைய அரசவையில் இருப்பது நமக்கு கௌரவம் என்று அவர் நினைத்தார். அவரை தகுதியான ஒரு இடத்திற்கு அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தாராம். இவர் அரசாண்டு கொண்டிருந்தது டெல்லியிலே. கிருஷ்ணர் பிறந்த மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், இந்த 3 பகுதிகள் அடங்கிய ஒரு பிரதேசத்திற்கு அவரை அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். ஒரு நாள் அரசவைக்கு கூப்பிட்டு அனுப்பினார் ஓலை மூலம் மனமோகன சுரதாசரை. ஐயா, தாங்கள் இங்கே கட்டாயம் வர வேண்டும் அப்படின்னு. அந்த ஓலை கிடைத்தவுடன் மனமோகன சுரதாசர் தர்பாரிலே சந்தித்தார் அக்பர் பாதுஷாவை. அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, தாங்கள் இந்த 3 பிரதேசம் அடங்கிய ஒரு ஊரிற்கு உங்களை நான் அதிகாரியாக நியமிக்கின்றேன் அப்படின்னு. ஆனா இவருக்கும் ஆனந்தமாக இருந்தது. ஏன்னா நல்ல கௌரவம் அல்லவா, யார் வேண்டாம் என்று சொல்வார்கள்? நமக்கும் மக்கள் சேவை செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது அல்லவா? இப்படித்தான் எண்ணியது மனமோகன சுரதாசருடைய மனது. அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். இப்பொழுது வீட்டிலிருந்து புறப்படுகிறார். அதிகாரியாக நியமனம் செய்து விட்டார் அக்பர் பாதுஷா. இப்பொழுது அந்த அவருடைய பணிபுரியும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? அப்பொழுது வரும் வழியிலெல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவே நினைத்து கொண்டு வருகின்றாராம். ஏன்னா கிருஷ்ணர் பிறந்தது மதுராவிலே, அவருடைய ஜென்ம பூமி. அந்த மதுராவிற்கும் பிருந்தாவனத்திற்கும் நடுவிலே ஓடிக்கொண்டிருப்பது யமுனா நதி. அங்கே அவர் பல விளையாட்டுகளை நிகழ்த்தினார் அல்லவா? எத்தனை அற்புதமான கோபிகையர்களுடன் அவர் ஆடிய எத்தனை களியாட்டங்கள் உண்டு. அதை நினைத்து கொண்டே வந்து கொண்டிருந்தாராம் மனமோகன சுரதாசன். இப்பொழுது அவருடைய காரியாலயத்திற்கு அவர் வந்து விட்டார். வந்தவுடன் அவருக்கு மிகவும் பிடித்து போயிற்று. ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த ஜன்ம பூமியில எனக்கு ஒரு அரசு அதிகாரியான வேலை கிடைப்பது என்பது அவருடைய விருப்பம் போலும். கிருஷ்ணருடைய எண்ணம் தானே இது, அதுதானே பலித்தது. அதனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம். இவர் அற்புதமாக பணி செய்து கொண்டிருந்தார். இவர் இயற்கையிலேயே செல்வம் மிகுந்தவர். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது இவருடைய விருப்பமாக இருந்தது. ஒரு திருவிழா என்றால் ததியாராதனை நடக்கும், சமாராதனை நடக்கும். அதற்கு தன்னால் முடிந்த அளவு இவர் பணம் விநியோகிப்பார், தானம் செய்வார். இதுல இவருக்கு அதிகமான ஈடுபாடு இருந்தது. இவருக்கு என்ன வேலைன்னா, காரியாலயத்துல மக்களுடைய வரிப்பணத்தை வசூலித்து அரசு கஜானாவிலே சேர்க்க வேண்டும். இதுதான் அக்பர் பாதுஷா இவருக்கு இட்ட அரசு பணி. இதை செவ்வையாக நடத்தி வந்தார். ஆனா கிருஷ்ணருடைய திருவுள்ளம் பாருங்க, ஒரு சிறிய திருவிளையாடலை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்பது அவனுடைய எண்ணமாக இருந்தது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு. இவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்னன்னா, இப்ப நாம மக்களுடைய வரிப்பணத்தை வசூலித்து விட்டோம், அதை கொண்டு போய் அக்பர் பாதுஷாவினுடைய கருவூலத்திலே, அரசு கருவூலத்திலே சேர்க்க வேண்டும் அல்லவா? இதுதானே திட்டம். ஆனா நடுவுல பாருங்க, ஒரு திருவிழா வந்தது.
கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான திருவிழா. பல துறவிகள்லாம் பல ஊர்களிலிருந்தும் பல பிரதேசங்களிலிருந்தும் வந்து கூடுவார்கள் இந்த 3 இடங்களிலும், மதுராவிலும், பிருந்தாவனத்திலும், கோகுலத்திலும். அப்பொழுது எல்லோருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் அல்லவா, வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இதற்காக அவர் என்ன பண்றாருன்னா, மக்களுடைய வரிப்பணம் இருந்ததல்லவா, அதை எடுத்து ரொம்ப தாராளமாக செலவு செய்து விட்டாராம். செலவு செய்தது என்னவோ இவருடைய விருப்பம்தான். ஆனால் இவர் பதிலளிக்க வேண்டும் அல்லவா அக்பர் பாதுஷாவிற்கு. அவர் கேள்வி கேட்பார் அல்லவா, எங்கே போயிட்டு அரசு மக்களுடைய வரி பணம்னு, இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா. ஆனா அந்த எண்ணம் இவருக்கு இப்பொழுது வரவில்லை. அவருடைய எண்ணம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் பாகவதர்களுக்கும் ததியாராதனை செய்வதில் அவருடைய மனம் ஈடுபட்டு விட்டது. அதற்காக தாராளமாக மக்கள் வரி பணத்தை எடுத்து செலவழித்து விட்டார். ஆனா இந்த விஷயம் எப்படியோ தெரிந்து போயிற்று மனமோகன சுரதாசரை பிடிக்காத ஒருவனுக்கு. அவன் என்ன பண்றான், டெல்லியில அக்பர் பாதுஷாவிடம் சென்று சொல்லிவிட்டான் செய்தியை. ஐயா, உங்களுக்கு செலுத்த வேண்டிய கருவூலத்துக்கு அனுப்ப வேண்டிய மக்களுடைய வரிப்பணத்தை இவன் என்ன பண்றான்னா ரொம்ப தாராளமா எடுத்து செலவு பண்ணிட்டான். நீங்க வேணா கேட்டு பாருங்க, ₹1 ₹2 கிடையாது, 70 லட்சம் வராகன்கள். இவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது, இதை நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு இவரும் பார்க்கிறாரு. ஏன்னா அவ்வளவு சுலபத்துல இவரு நம்பிடல. மிகுந்த பக்திமான், எப்படி போய் சொல்ல முடியும், எப்படி வீணாக செலவு செய்ய முடியும். அதனால இவர் பொறுத்து பார்க்கிறார் அக்பர் பாதுஷா. சரி, இவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு நாம செக்அப் செய்து விடணும் இல்லையா, சோதனை செய்து விட வேண்டும். அதற்காக காவலாளிகளை அனுப்புகிறார் அக்பர் பாதுஷா. அவர்களுக்கு ஒரு அரசாங்க முத்திரையும் கொடுக்கிறார். என்னன்னா, நீங்க நேரா மனமோகன சுரதாசர் கிட்ட போங்க. அந்த காரியாலயத்தில அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு அரசு பணி செய்துகிட்டு. மக்கள் வரிப்பணம் எங்கே என்று கேளுங்கள். ஏன்னா நாம 3 மாத கெடு கொடுத்து விட்டோம், இன்னும் வந்து சேரவில்லை கஜானாவிற்கு மக்கள் வரிப்பணம். அதை நீங்கள் கட்ட வேண்டும். கட்ட தவறினால் உங்களை கைது செய்வதாக ஏற்பாடு என்ற ஒரு அரசாங்க முத்திரையும் கொடுத்து ஓலையும் அனுப்பிவிட்டார். கொஞ்சம் கோபமாகத்தான் இருக்கின்றார் அக்பர் பாதுஷா. ஏன்னா எவ்வளவு நம்பிக்கை நாம இந்த பதவியை கொடுத்தோம். அரசு அதிகாரினா சும்மாவா, மதுராவும் பிருந்தாவனமும் கோகுலமும் அடங்கிய பிரதேசத்திற்கு உன்னை அதிகாரியாக நியமித்தால் நீ இப்படி வரிப்பணத்தை எடுத்து வீண் செலவு செய்வதா, அதை எனக்கு கணக்கு காட்ட வேண்டும் அல்லவா, நான் எதற்கு ராஜா என்று இருக்கின்றேன் நீங்க டெல்லியில அக்பர் பாதுஷா அப்படின்ற கோபம் அவருக்கு. சரி, இப்போ காரியாலயத்துக்கு வருகிறார்கள் காவலாளிகள். அவர்கள் ஒரு ஓலையை காண்பிக்கிறார்கள். ஐயா, இது ராஜாவுடைய உத்தரவு, உங்களுடைய பதில் தான் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது மனமோகன சுரதாசருக்கு அப்பொழுதுதான் கொஞ்சம் என்ன நடக்குதுன்ற ஒரு உண்மை புலப்பட்டது. ஏன்னா திருவிழா வந்தது என்னவோ உண்மை. ததி ஆராதனை நடத்தினோம், சமாராதனை நடத்தினோம், வந்திருந்த அத்தனை கிருஷ்ண பக்தர்களுக்கும் வஸ்திரதானம் செய்தோம், அன்னதானம் செய்தோம், அவர்களுக்கு வேண்டிய அன்னச்சத்திரம் கட்டுதல் அத்தனை செலவுகளையும் நாம எடுத்து தாராளமா செலவு பண்ணிட்டோம். ஆனா நாம பொறுப்பு சொல்லணும் இல்லையா, நாம யார்கிட்ட வேலைக்கு இருக்கிறோம், அரசாங்க அதிகாரியா அக்பர் பாதுஷாவிடம் அல்லவா. அவர் கேட்பார் அல்லவா, எங்கே போயிட்டு அரசு பணம் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல முடியும். இந்த விஷயம் அவருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அவர் என்ன பண்றாரு பாருங்க, கிருஷ்ணன் மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டாரு. கிருஷ்ணா, உன்னுடைய பக்தர்களுக்கு தானே நான் செலவு செய்தேன், நான் என்னுடைய சுயலாபத்திற்காக ஒரு பைசாவும் எடுக்கவில்லை அல்லவா, இது உண்மைதானே, எனக்கு தெரியாதப்பா, நீதான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு பெட்டி நிறைய கூழாங்கற்களை அடுக்கி வைத்து விட்டார் கனமாக. மற்றும் ஒரு சிறு துண்டு காகிதத்தை எடுத்து எழுதுகின்றாராம் ஒரு சின்ன ஓலையில. என்னன்னா, ஒரு சிறு கடிதம் அக்பர் பாதுஷாவிற்கு. என்னன்னா, ஐயா, நான் இந்த வரிப்பணத்தை எடுத்து திருவிழாவிற்கு செலவு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அடங்கிய ஒரு ஓலையை எழுதி வைத்து விட்டு இவர் என்ன பண்றாரு பாருங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு சென்று விடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டாராம். அதனால என்ன பண்றாரு, அந்த ஓலையை எழுதி வைத்து விட்டு அந்த காவலாளியிடம் கொடுத்து விட்டு இவர் வெளியே போய் விடுகிறார். இப்ப என்னன்னு சொல்லிட்டு போறாருன்னா, வெளியே போகும் பொழுது இந்த பெட்டிக்குள்ள நவரத்னங்கள் இருக்கின்றன. என்னன்னா, இப்போ 70 லட்சம் வராகன்கள் அல்லவா, அதை சுமந்து செல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய வண்டி தேவைப்படும். நான் அதையெல்லாம் மாத்தி நவரத்னங்களாக இந்த பெட்டியிலே வைத்திருக்கின்றேன், அப்ப அதை கொண்டு போய் ராஜாவிடம் சேர்ப்பித்து விட அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இவர் என்ன பண்றாரு, மனமோகன சுரதாசர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு சென்று விடலாம் என்று அவர் திட்டமிட்டு விட்டார். அதை செயல்படுத்தியும் விட்டார்.
இவன் என்ன பண்றான், காவலாளி பொறுத்து பொறுத்து பார்க்கிறான். ஏன்னா நமக்கு தேவை என்ன, ராஜா என்னன்னு சொல்லி அனுப்புனாரு, அந்த வரி பணத்தை கொண்டு வர வேண்டும், இதுதானே நிபந்தனை. வரி பணத்தை அவ்வளவு 70 லட்சம் வராகனை எப்படி எடுத்து வர முடியும்? ஏன்னா பைசாவா இருந்தாக்கா, நாணயங்களாக இருந்தால் அதை சுமப்பதற்கு வண்டி வேண்டும் அல்லவா? ஆனா இது ரொம்ப சுலபமா இருக்கு இல்லையா? ஒரு சின்ன பெட்டியில நவரத்தினங்கள் இருக்கின்றன, நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து என்ன பண்றான், காவலாளிகள்லாம் கொண்டுட்டு போயிட்டு டெல்லியில அக்பர் பாதுஷா கிட்ட கொடுக்குறாங்க. இது வரைக்கும் தான் நம்ம நினைச்சது. ஆனா உள்ள கிருஷ்ணருடைய ஒரு அற்புதமான லீலை இருக்கு. என்னன்னா, இவரு கூழாங்கற்கள் அடங்கிய பெட்டியை கொடுத்து விட்டார். ஆனா உள்ளே கூழாங்கற்களா இருந்தன, என்னன்னு பார்க்கலாம். இப்போ அக்பர் பாதுஷா கேட்கிறாரு காவலாளி கிட்ட, எங்கே போயிட்டுறப்பா வரி பணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க எல்லாம் சொல்றாங்களாம், ஐயா அவன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி நவரத்னங்களா சேர்த்து வச்சிருக்காராம் ஐயா அப்படின்னு. இவருக்கு நம்பிக்கை கிடையாது அக்பர் பாதுஷாவுக்கு. சரி திறந்து தான் பார்ப்போமே அப்படின்னு திறந்து பார்த்தாக்கா உள்ள ஒரு ஓலை இருக்கு. அந்த ஓலையில என்ன இருக்குன்னா, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், ஏன்னா நான் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து செலவு செய்து விட்டேன் ஐயா அப்படின்னு. ஆனா இந்த ஓலைக்கு கீழே என்ன இருக்குன்னு நாம பார்க்கணும் இல்லையா? கூழாங்கற்கள் கிடையாது, அத்தனையும் கண்ணை பறிக்கக்கூடிய அற்புதமான நவரத்னங்கள். ஆனா இப்ப கூட ராஜாவுக்கு சந்தேகம் தீரல, ஒரு கால் நம்மளை ஏமாத்தி இருக்கானோன்னு. ஏன்னா மக்கள் வரி பணத்தையே ஏமாத்தி நீ எல்லாருக்கும் கொடுத்த கிருஷ்ண அன்பர்களுக்கு ஒரு கால் இந்த நவரத்னங்கள் கூட உண்மையோ பொய்யோ தெரியவில்லை அல்லவா? அதனால ஒரு நகை அதிகாரியை கூப்பிட்டு பரிசோதனை செய்து பார்க்கின்றாராம். ஆனா அவர் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவர் சொல்றாராம், ஐயா நீங்க சொல்றீங்க இல்லையா 70 லட்சம் வராகன்கள்னு, இந்த ஒரு கல்லே அதை விட அதிகமான மதிப்பு தான் ஐயா இருக்குது அப்படின்னு. அப்ப இவருக்கு ஆச்சரியமா போயிடுதான், நடுவுல யார் விளையாடி இருப்பார்கள் இந்த அற்புதமான விளையாட்டை? கிருஷ்ண பரமாத்மா அல்லவா, தன்னுடைய பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போயும் 70 லட்சம் வராகன்களுக்காக என்னுடைய அன்பனை நீ கைது செய்ய சொல்வாயா? அதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருப்பதா? காட்டிவிட்டார் அல்லவா தன்னுடைய லீலையை. அக்பர் பாதுஷாவிற்கு கண்கள் நிரம்பி விட்டன கண்ணீரால். ஏன்னா எத்தனை அற்புதமான கிருஷ்ண பக்தர், நாம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மனமோகன சுரதாசர் என்னவோ ஏமாத்திட்டாருன்னோ யாரோ சொன்னதை நம்பி நாம காவலாளி அடிப்பது எவ்வளவு பெரிய குற்றம். இப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணான்பன் என்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்றாரா, எத்தனை பெருமை எனக்கு அப்படின்னு இவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்து விட்டதா. ஏன்னா எத்தனையோ தடவைகள் அவரை கூப்பிட்டு அரண்மனையிலே வேதாந்த விசாரணை எல்லாம் செய்து கொண்டிருப்பாராம் அக்பர் பாதுஷா. அவருக்கு பாகுபாடு கிடையாது, இந்துவோ முஸ்லிமோ, முசல்மானாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய நம்பிக்கை பெற்றிருக்கின்றாரா, இறை அன்பரா என்பதை பற்றி மட்டும்தான் அவர் பார்ப்பாரே தவிர, இப்படி ஒரு அற்புதமான கிருஷ்ண பக்தர் நாம் தவற விட்டிருக்கிறோம் அல்லவா? எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிகாரி இவர் நினைக்கிறாராம். சரி அவர் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது காவலாளிகள் சொல்கின்றார்களாம், ஐயா அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியாது ஐயா, இந்த பெட்டியை கொடுத்து அனுப்பினார், நாங்க சரி நமக்கு தேவையான வரிப்பணம் வந்துடுச்சுன்னு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு. இவருக்கா தாங்க முடியல, எப்படியாவது அவரை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஆவல் வந்து விட்டது மனதுக்குள்ள. அதனால அவர் என்ன பண்றாராம், அவரை தேடுமாறு கட்டளையிட்டு விட்டாராம். காவலாளிகள் எல்லாம் போய் தேடுகின்றார்களாம். அப்பொழுது இவர் அடர்ந்த காட்டுக்குள்ள உள்ளே போயிட்டு கீழே உட்கார்ந்து தியானத்தில் ஆழ்ந்து விட்டாராம், கண்களை மூடி. அந்த கண்களுக்குள்ள என்ன இருக்கிறாருன்னா, கிருஷ்ண பரமாத்மா அல்லவா அமர்ந்து கொண்டிருக்கின்றார். வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கின்றது, கிருஷ்ணா நீதான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் ஐயா அப்படின்னு. என்ன அரசாங்க தண்டனையில் தப்பிப்பது அவ்வளவு சுலபமா என்ன? நாம தமிழ்நாட்டுல பார்த்திருக்கலாம், அரிவர்த்தன பாண்டியனிடம் அரசு அதிகாரியாக பணிபுரிகின்றார் மாணிக்க வாசக பெருமான். அவர் என்ன பண்றாரு, நீ போய் குதிரைகளை வாங்கி வா என்று சொன்னால் அவர் என்ன பண்றாரு, அழகாக ஆவுடையார் கோயிலை கட்டி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவரை பிடித்து அரசாங்க தண்டனை கொடுத்தார்கள் அல்லவா, அதை நம்மால் மறக்க முடியுமா? மற்றும் ஆந்திர பிரதேசத்திலே ராமதாசரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். பத்ராச்சலத்திலே மிகப்பெரிய ராமர் கோவிலை கட்டி இருப்பார், அதுவும் அரசாங்க பணத்தில் தான் கட்டி இருப்பார். 12 வருடங்கள் அரசாங்க தண்டனை கிடைத்தது அவருக்கு. ஆனா இதையும் நாம மறுக்க முடியாது, இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது. அதே போல மனமோகன சுரதாசருக்கும் நடந்திருக்கின்றது வடநாட்டிலே. இப்பொழுது அக்பர் பாதுஷாவுடைய கட்டளையின் பேரிலே காவலாளிகள் தேடி கண்டுபிடித்து விட்டார்களாம் மனமோகன சுரதாசரை. அவர் அடர்ந்த காட்டுக்கு உள்ளே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்றாராம். அவரை கூப்பிட்டு கொண்டு வந்து அரண்மனையில நிறுத்துகிறார்கள். அப்பொழுது அக்பர் பாதுஷா என்ன பண்றார், அவருடைய காலடிகளில் விழுந்து வணங்கி, எப்படிப்பட்ட கிருஷ்ண அன்பன் அப்பா நீ, உன் பொருட்டு கிருஷ்ணன் எத்தகைய அற்புதமான ஒரு லீலை நிகழ்த்தி இருக்கின்றான்,
கையில் எடுத்து காண்பிக்கின்றாராம். நீ என்னவோ சொன்னாய் அல்லவா, அரசாங்க பணத்தை எல்லாம் எடுத்து செலவு செய்து விட்டேன் என்று. நீ என்ன உன்னுடைய சொந்த லாபத்துக்காக எடுத்து செலவு செய்து விட்டாய்? கிருஷ்ண அன்பர்களுக்கு தானே ததியாராதனையும் சமாராதனையும் செய்தாய். அதற்கு மக்களுடைய வரிப்பணம் என்னுடைய அரசாட்சியிலே பயன்பட்டது என்பது எனக்கு மிகப்பெரிய கௌரவம் அல்லவா? இதற்காகவா நீ போய் அடர்ந்த காட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டாய்? உன் பேரில் தான் கிருஷ்ணருக்கு எத்தகைய அன்பு இருக்க வேண்டும். ஏன்னா எவ்வளவு கை நிறைய நவரத்தினங்கள் பார். புஷ்பராகம், வைடூரியம், வைரம் அத்தனையும் இருக்கின்றதல்லவா? இந்த ஒவ்வொன்றும் 70 லட்சம் வராகனுக்கும் மேலே இருக்கின்றதாமே. நகை அதிகாரி பரிசோதித்து சொல்கின்றார், இது அத்தனையும் முன்னதுதான் அப்பா. ஏன்னா கிருஷ்ணர் உன் பொருட்டு தானே எனக்கு இதை கொடுத்தார், நீயே வைத்துக் கொள்ளப்பா அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, நீ மறுபடியும் இதே பிரதேசத்திற்கு அதிகாரியாக நியமிக்கப்படுவாய். உன்னால் முடிந்த தொண்டுகளை தொடர்ந்து செய்து அது ஒன்றே எனக்கு போதும் அப்படின்னு. ஏன்னா அவருடைய விருப்பம் என்ன? கிருஷ்ண அன்பர்களுக்கு ததியாராதனை செய்வார், சமாராதனை செய்வார், அன்னதானம் செய்வார், அன்னச்சத்திரங்கள் கட்டுவார். இப்படி கோவில் அறப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வா, அது ஒன்றே எனக்கு போதும் அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாராம். எத்தகைய அற்புதமான வரலாறு இது! ஏன்னா கிருஷ்ண அன்பர்கள் பல பேருடைய கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதுல இந்த மனமோகன சுரதாசுடைய வரலாறு ரொம்பவும் அற்புதமான அதிசயிக்கத்தக்க வரலாறு அல்லவா? தமிழ்நாட்டில எப்படி ஒரு மாணிக்க வாசக பெருமானோ, ஆந்திர பிரதேசத்துல எப்படி ஒரு பத்ராச்சல ராமதாசரோ, அப்படியே இந்த வடநாட்டிலே அற்புதமான கிருஷ்ண பக்தர் இந்த மனமோகன சுரதாசர். இவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து இந்த கிருஷ்ணருடைய ஜென்ம பூமியான மதுராவிலும் பிருந்தாவனத்திலும் கோகுலத்திலும் அந்த பிரதேசத்திற்குட்பட்ட அதிகாரியாக இருந்து தம்முடைய அறப்பணிகளை தொடர்ந்து செய்து வந்தார். கிருஷ்ணனுடைய திருவடிகளை இறுதியில் அடைந்தார். இந்த அற்புதமான கதை சொல்லும் வரலாறு என்ன நமக்கு? கிருஷ்ணனை உண்மையாக நம்பியவர்கள் எப்பொழுதும் கைவிடப்பட மாட்டார்கள். கிருஷ்ணன் எத்தகைய லீலையாவது நிகழ்த்தி அவர்களை எத்தகைய கொடுமையான தண்டனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் அவர்களை காப்பாற்றுவான். இப்படித்தானே நிகழ்ந்தது இந்த மனமோகன சுரதாசருடைய அற்புதமான வரலாற்றிலும். கிருஷ்ண பக்தர்கள் வாழ்க, கிருஷ்ணநாமம் வெல்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பக்தர்களுடைய வரலாற்றிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.